அவர்களையும் ஸ்ரீ மகா கர்த்ததாஸ் அவர்களையும் மறுசீரமைப்பு மேல்குடியேற்றம் அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து திருவாளர் டி பரமேஸ்வரன் அவர்களையும் திருவாளர் பரவும் பரிசொன்று அறியேனா இன்றைய காலகட்டத்திலே மாணவ பருவத்தினர் நிறுவனமயப்பட்ட பாடசாலை கல்வி திட்டத்திலே அதிக நாட்டமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதனோடு ஒட்டி தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களது பிரத்யேக நேரங்களை சுவீகரிப்பதனால் அறநெறி பாடசாலைக்கு செல்வோரின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. அதை நாங்கள் எல்லோரும் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அன்று திருவாளர் உமா மகேஸ்வரன் அவர்கள் கூறினார்கள், 20% இந்து மக்கள்தான் அறநெறி பாடசாலைக்கு மாணவர்கள் செல்கின்றார் என்று. அது போதாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எனினும் நீங்கள் இந்த வருடம் அடுத்த இந்த வருடங்கள் சேர்ந்து அதை நாங்கள் நிறுத்தி இன்னும் பல மாணவர்கள் இந்த அறநெறி பாடசாலைகளுக்கு சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். நல்லூர் பெருங்கோயில் என்ற ஒரு தலைப்பில் ஒரு நூலை ஒரு மிக குறுகிய காலத்தில் எழுதி முடிப்பதற்கு எனக்கு முருகன் அருளால் எதிர்பாராத விதமாக பல இடங்களிலே உதவிகள் கிடைத்தது. உண்மையில் எனக்கு தெரியாத கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியை உணர்ந்ததன் ஒரு பரிணாமம் தான் இந்த நூல். உமாச்சந்திரா பிரகாஷ் பதிவு செய்திருக்கின்ற ஒலிப்பொருளை வெகு விமர்சையாக வெளியிடப்படுகிறது. நிறைந்த உலகம் நல்லிணர் நாவலர் சைவத்தின் காவலர் இந்த நூல் அரண் வெளியிட்ட திருவாளர் உடுவையை செல்லினராஜ அவர்களுக்கு விடுவிக்கப்படுகின்றனர்.